ஐபிஎல் அரசியல்ல இதுவரைக்கும் தந்தி டிவி 3 முக்கிய ஆவணங்களை வெளியிட்டு இருக்கு. 3 நாள் வெவ்வேறு ஆவணங்களை வெளியிட்டு இருக்கோம். அந்த ஆவணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு மீண்டும் இன்னைக்கு என்ன ஆவணத்தை வெளியிட போறோம், இதுல என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடைபெற்று இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம இப்ப பார்க்க போறது முதல் ஆவணம். முதல் ஆவணத்துல பாத்தீங்க அப்படின்னா லலித் குமார் மோடி ஹரிஷ் சால்வேக்கு அனுப்பியிருந்த மெயில். இதுல யாரெல்லாம் சிசில இருந்தா அப்படின்னா ஸ்வதீப் ஹோராவும் இருந்தாரு. அவர் என்ன அனுப்பிச்சிருந்தார் அப்படின்னா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தமிழ் லாபி அப்படின்றத அனுப்பிச்சிருந்தாரு. தமிழ் லாபி அப்படின்றதுல யார குறிப்பிட்டார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஐபிஎல் ஊழல் விசாரணை குழுல யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் லலித் மோடி திட்டமிட்டு யார் யார உள்ள வைக்கணும் யார் யார வைக்க கூடாது அப்படின்றதெல்லாம் இதுல பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். இதுல சஷாங்க் மனோகர் அந்த குழுக்குள்ள கூட்டிட்டு வர லலித் மோடி வலியுறுத்தி இருந்ததையும், சௌரவ் கங்குலி மற்றும் சுனில் கவாஸ்கர் ஆகியோர் கூட வரலாம் அப்படின்றத அவர் வலியுறுத்தி இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இதுல இந்த கேம் 21 இயர்ஸா விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய மோடி அதை அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாரு. நான் இதை 21 இயர்ஸா விளையாண்டுட்டு இருக்கேன். சோ இது எனக்கு சாதாரணமான ஒரு விஷயம் தான், இருந்தாலும் எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல தமிழ் லாபி அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்த வார்த்தை மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியது. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்ததா இரண்டாவது ஆதாரத்தையும் வெளியிட்டிருந்தோம். இரண்டாவது ஆதாரம் மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா பிசிசிஐ இந்த ஊழல் வழக்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்டத்துக்கு போச்சு. பல்வேறு கட்டத்துக்கு விசாரணை போகும்போது மும்பை உயர் நீதிமன்றம் ஆகட்டும், உச்ச நீதிமன்றம் ஆகட்டும், எல்லா இடத்துக்குமே இந்த வழக்கை எடுத்துட்டு போனது ஆதித்யா வர்மா அப்படின்ற ஒரு பெயர். அந்த ஆதித்யா வர்மா அப்படின்றவர் பொதுநல வழக்கா இதை எடுத்துட்டு போயிருந்தாரு. பீகார் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போனதுடைய காழ்ப்புணர்ச்சி தான் இது அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட இதற்கு பின்னாடி லலித் மோடி இருந்தார் அப்படின்றதுக்கான ஆவணத்தையும் தந்தி டிவி இரண்டாவது நாள் வெளியிட்டது. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐ ஸ்போக் டு ஆதித்யா வர்மா அப்படின்ற மெசேஜ் ஸ்வதீப் ஹோரா பாத்தீங்க அப்படின்னா லலித் குமார் மோடி ஸ்வதீப் ஹோராக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதோட சிசில லலித் மோடியுடைய வக்கீலான மஹமூதி அப்தியூ இருந்திருப்பாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா அந்த விஷயத்துல டிக்கெட் உள்ளிட்ட ஒரு சில விஷயங்கள், ஆதித்யா வர்மாவுக்கு டிக்கெட் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ஷார்ட் ஆதித்யா வர்மா as soon as possible அப்படின்றத லலித் மோடி அவர்கள் அந்த இடத்துல வலியுறுத்தி இருந்திருப்பாரு. இதன் மூலமா ஒரு பொதுநல வழக்கா தொடரப்பட்ட இந்த வழக்குல ஆதித்யா வர்மாவுக்கு இருந்த பொதுநலம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழக்குக்கும் முன்னாடி ஆதித்யா வர்மாவுக்கு ஃபண்ட் பண்ணி அவருக்கான டிக்கெட் செலவுகளை ஏற்று எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது லலித் மோடி தான் அப்படின்றத இந்த இரண்டாவது ஆவணத்துல பார்த்தோம். அடுத்ததா மூணாவது நாள் நம்ம வெளியிட்டிருந்த ஆவணத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பல திடுக்கிடும் விஷயங்கள் வெளிவந்திருந்தது. அதுல 3 விஷயங்கள் முக்கியமா சொல்லப்பட்டிருந்தது. ஒன்னு, ஸ்ரீனிவாசன் அவர்களை ஸ்டாப் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பிசிசிஐல இருந்து ஐசிசிக்கு ஸ்ரீனிவாசன் போகும்போது அதை தடுக்கிறதுக்கு லலித் மோடி குழு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் பிசிசிஐல இருந்து ஸ்ரீனிவாசன் அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை லலித் மோடி யார் யாருக்கு கொடுத்திருந்தார் அப்படின்றத பார்த்தோம். ஆதித்யா வர்மா உட்பட எல்லாத்துக்கிட்டையும் அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னது என்ன அப்படின்னா ஐசிசிக்கு ஸ்ரீனிவாசன் போயிடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம நேற்று வெளியிட்ட ஆவணத்துல மிக முக்கியமா பார்க்கப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னா யார் யார ஒரு குற்றப்பத்திரிகையில ஈடுபடுத்தணும், யார் யார அந்த சார்ஜ் ஷீட்ல வைக்கணும், யார் யார டிராப்ட்ல சேர்க்கணும் அப்படின்றதையும் கூட லலித் மோடி லண்டன்ல இருந்து சொல்லியிருந்தார். பிசிசிஐயால் தடை செய்யப்பட்டு பிசிசிஐயோட நடவடிக்கைகள்ல வாழ்நாள் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட ஒருவர் லண்டன்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுவையும் இயக்கினார் அப்படின்றது இதன் மூலமா தெரியும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் ஷீட்ல டிஎம்கே பார்ட்டிஸை சேர்க்கறதுக்காக லலித் மோடி சொல்லியிருந்த போது அதை பாத்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் தோத் அப்படின்ற வக்கீல் மும்பையில் இருக்கக்கூடிய சீனியர் வழக்கறிஞர் அவர் வேணான்னு சொல்லியிருப்பாரு. திமுக உள்ளிட்ட கட்சிகளை இதுல இழுக்க வேணாம், காரணம் அரசியல் கட்சிகளை இது உள்ள இழுத்தா நமக்கு தான் அது பாதகமா முடியும், அதனால அவங்களை விட்டுருங்க, ஸ்ரீனிவாசனை மட்டுமே டார்கெட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த மெயிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹியரிங் அப்போ ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணணும். ஹரிஷ் சால்வேக்கு கடைசி நாள் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க, அந்த டேட்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, ஸ்ரீனிவாசனை தடுத்து நிறுத்துறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்றதையும் லலித் மோடி சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் நம்ம ஆவணங்களை வெளியிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் யார் யாருக்குமான மெயில் கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்ற ஆவணங்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு நம்ம வெளியிட போற ஆவணங்கள் மிக மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா யாருக்கும் நடைபெற்ற
கான்வர்சேஷன்ஸ்ல என்ன மாதிரியான பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஹரிஷ் சால்வே ஆகட்டும், ஸ்வதீப் ஹோராவா ஆகட்டும், பின்னாடி இந்த வழக்குல ஆஜரான எல்லா வக்கீல்கள் ஆகட்டும், எல்லாருக்குமே பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்றது இன்றைய ஆவணம் நமக்கு சொல்ல இருக்கு. இந்த ஆவணத்தை குறித்து விளக்கறதுக்கு இன்னைக்கு தந்தி டிவி வெளியிடக்கூடிய இந்த ஆவணங்கள் குறித்து இன்னும் விளக்கமா நமக்கு சொல்றதுக்காக சிறப்பு விளையாட்டு செய்தியாளர் மோகன்ராஜ் நம்மோடு இணைகிறார். அவர் இன்னைக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம எப்படி வெளியிடுறோம், அதுல என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லுவார். ஓவர் டு மோகன்ராஜ். தந்தி டிவி இதுவரை வெளியிட்ட 3 ஆவணங்கள் மூலமா சென்னை அணி தடை செய்யப்பட்டதற்கு பின்னாடி ஒரு பெரிய சதி நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டுமல்லாம இது அனைத்திற்கும் பின்னாடி லலித் மோடி என்ற ஒருவர் இருந்து செயல்பட்டதும் தெளிவாயிருக்கு. இப்போ இந்த திட்டங்கள் மட்டுமில்லாம அடுத்த கட்டமா இந்த பண உதவிகள், அதாவது பண பரிமாற்றங்கள் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத இன்று வெளியாக இருக்க 4வது ஆவணங்கள் மூலமா தெளிவாக இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, அதாவது சதீப் போராங்கிறவர் யார் அப்படின்னா லலித் மோடியோட லீகல் அட்வைசர். அவர் லலித் மோடிக்கு ஒரு இமெயில் அனுப்புறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜீவ் தவான் யாருன்னா ஒரு சீனியர் அட்வொகேட். அவர் முகுல் முட்கல் கமிஷன் விவகாரத்துல ஆஜராக இருக்காரு. அதாவது ஐபிஎல் வழக்குல பிசிசிக்கு எதிராக ஆஜராக இருக்காரு. ஐஎஸ் பிந்த்ராவோட மனைவி, அவங்க ஐஎஸ் பிந்த்ரா யாருன்னா பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷனோட தலைவரா இருக்கிறவரு. அவருடைய மனைவி அதாவது ராஜீவ் தவானோட பிரசன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பில் இன்னும் கிளியர் ஆகாம இருக்கு அப்படிங்கறத கூட சதீப் கோரா லலித் மோடிக்கு சொல்லியிருக்கிறார். உடனே அதனால ராஜீவ் தவான் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதாகவும் சதீப் கோரா லலித் மோடி சொல்லியிருக்கிறார். இதுக்கப்புறம் லலித் மோடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, உடனே அடுத்த ஒரு இமெயில் அனுப்புறாரு. அந்த இமெயில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமமூர்த்தி அப்படிங்கிறவரை சதீப் கோரா கூட கனெக்ட் பண்ணி விடுறாரு. இந்த ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, லலித் மோடி குடும்பத்தால் நிர்வகிக்கப்படும் காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா நிறுவனத்தோட லீகல் ஹெட்டா இருக்காரு. அவரை சதீப் கோராவோட கனெக்ட் பண்ணி விடுறாரு. கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாம பெண்டிங் இருக்கிற பில் எல்லாத்தையும் உடனடியா கிளியர் பண்ணுங்க, சோ அவங்களோட பிரசன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத லலித் மோடி அந்த மெயில சொல்லியிருக்காரு. அதன் பிறகு நேரடியாக சதீப் கோரா ராமமூர்த்திக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு. இந்த மெயில் என்னைக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னா 2014, அதாவது போன வருஷம் நவம்பர் மாசம் 12ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. இந்த மெயில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஹரிஷ் சால்வேயோட அப்பீரிங், அதாவது முகுல் முட்கலோட கமிஷன் மேட்டர்ல ஹரிஷ் சால்வே அப்பீரிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அவர் இதுவரைக்கும் ஆஜரானதுக்கான அமௌண்ட் அவருக்கு இன்னும் போகாம இருக்கு. அந்த அமௌண்ட் எப்ப கிளியர் பண்ண போறீங்க? அது மட்டும் கடைசியா உருவாக சொல்லியிருக்காரு, ஹரிஷ் சால்வே இந்த மேட்டர் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவருடைய இந்த ஆஜராகிறது இந்த வழக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால பெண்டிங் இருக்க பில் எல்லாத்தையுமே உடனடியாக கிளியர் பண்ணுங்க அப்படிங்கறதையும் சதீப் கோரா சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனடியாக ராமமூர்த்தி, அதாவது காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா நிறுவனத்தினுடைய லீகல் ஹெட், அந்த நிறுவனம் யாருடையது அப்படின்னா லலித் மோடி குடும்பத்தினர் நிர்வகிக்கும் ஒரு நிறுவனம். அவர் உடனே என்ன மாதிரி ரிப்ளை போடுறாரு அப்படின்னா, பில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல, அதாவது இந்த மாதிரியான டொபாக்கோ, பான் மசாலா அந்த மாதிரியான இதுல நீங்க எனக்கு பில் அனுப்புங்க. அந்த ஆர்டர்ல அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான பில் உடனடியாக ரிலீஸ் செய்யப்படும் சொல்றாங்க. சோ ராமமூர்த்தி எந்த அடிப்படையில சொன்னாரோ அதே அடிப்படையில அந்த பான் மசாலா அந்த அடிப்படையில அவங்க பில் அனுப்பியிருக்காங்க. அந்த பில் படியே ஹரிஷ் சால்வேக்கான அந்த அமௌண்ட்டும் போயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆவணங்கள் மூலமா தெளிவா இருக்கு. இதுல ஒரே விஷயத்த பார்க்க போனோம் அப்படின்னா, இதுவரைக்கும் லலித் மோடி திட்டங்கள் தீட்டியது மட்டுமில்லாம இந்த எல்லா செயலுக்கும் பண உதவிகளும் அவருடைய குடும்பத்தினர் நிர்வகிக்கும் ஒரு கம்பெனி மூலமா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆவணங்கள் மூலமா தெளிவா இருக்கு. தந்தி டிவி இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆவணத்துல எல்லா நடவடிக்கைகளுக்கும் இந்த ஐபிஎல் விவகாரத்துல நடைபெற்ற வழக்குல ஆஜரான எல்லா வழக்கறிஞர்களுக்கும் பணம் லலித் மோடி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது தெளிவா தெரிய வருது. இது எப்படி வந்தது அப்படின்றத ஒரு கிராஃபா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெளிவா லலித் மோடி அப்படின்ற ஒருவர் தான் இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனுக்கும் பாஸா இருந்திருக்காரு. அவரிடம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு யார் கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்வதீப் ஹோரா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் யாருக்கு பணம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாரிடமிருந்து பணம் போகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஸ்வதீப் ஹோரா அவருக்கு லீகல் அட்வைசரா இருந்து சொல்லியிருக்காரு. ஸ்வதீப் ஹோரா சொல்றக்கூடியவர்களுக்கு வழியா பாத்தீங்க அப்படின்னா இவர் காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா இருக்கு, அந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா லலித் மோடியால நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்துல இருந்தா பணம் போகுது. அந்த நிறுவனத்துக்கான லீகல் அட்வைசரா இருக்கக்கூடிய ராமமூர்த்தி அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா
இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இந்த விஷயத்துல ஹரிஷ் சால்வேக்கு பணம் வேணும் அப்படின்றத ஸ்வதி போரா லலித் மோடி கிட்ட சொல்லி அந்த பணம் ராமமூர்த்தி மூலமா வருது. ராமமூர்த்தி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பணத்தை அனுப்புறாரு. அதுவும் எப்படி அப்படின்னா இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் நிறுவனத்துக்கு உண்டான பில்லிங் அடிப்படையில என்னென்ன வழக்கு அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்ட்டு, இது ஐபிஎல் வழக்கா இல்லாம வேற வேற பேர்ல எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாவை ராமமூர்த்தி அவர்கள் சொல்றாரு. அதன் அடிப்படையிலே பாத்தீங்க அப்படின்னா ஸ்வதி போரா கிட்ட இருந்து பில் போது ஹரிஷ் சால்வே அவருடைய பேர்ல பான் மசாலா வழக்குல ஆஜரானதுக்காக அப்படின்ற பேர்ல இவங்க பில் அனுப்புறாங்க. ராமமூர்த்தி லலித் மோடியோட நிறுவனத்துடைய பெயர்ல இருந்து பில் அனுப்புறாரு. இப்படிதான் இந்த நெட்வொர்க் இயங்கி இருக்கு. ஹரிஷ் சால்வேக்கு மட்டும் இல்ல, ஆதித்யா வர்மா ஒவ்வொரு முறை மும்பைக்கும் டெல்லிக்கும் வந்து போனதற்குமான டிக்கெட் கூட இதே போல லலித் மோடியோட நிறுவனத்தால லலித் மோடியோட பணத்தினாலதான் நடைபெற்று இருக்கு அப்படின்றது தெரியுது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இயக்கி இருக்கிறது லலித் மோடி தான் அப்படின்றது தெளிவா தெரிய வருது. இது மட்டும் இல்லாம மேலும் பல திடுக்கிடும் ஆதாரங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.